குருனோட நேரடி பார்வை ராகு மேல இருக்கு. இத குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ராகுனால வரக்கூடிய நல்லது மட்டும் வரும். உங்க ராசியாதிபன் 7ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின் போது உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஒரு சுமூகமான உறவு முறையை ஏற்படுத்தி கொடுக்க குரு தயாரா இருக்காரு, ஏற்படுத்தி கொடுப்பாரு. அஷ்டமத்து சுக்கிரன், ஐயோ சுக்கிரன் அஷ்டமத்துக்கு போயிட்டானே, கவலைப்படாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் கிடையாது சுக்கிரன், கெட்டது செய்யக்கூடிய கிரகம் தான். இந்த பூமி சம்பந்தப்பட்ட தொழில், மருத்துவ ரீதியான தொழில், இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாபம். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே செவ்வாய் லாப செவ்வாயா வந்து உட்கார்றான். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ராகு. பொதுவா வந்து பாருங்க, இந்த இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ராகு அப்படின்னும் போது நிறைய பேர் ஜோதிடம் பார்க்க வரும்போது கேட்கறது, மேடம் இந்த மே மாசம் 18ஆம் தேதி ராகு பயிற்சியாச்சு. ஆமாம்மா ஆச்சு. அப்ப 3ஆம் பாவத்துல ராகு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப அடுத்த ராகுக்கு இது பயிற்சி வரைக்கும் அவர் அங்கே தானே இருப்பார். அப்ப எனக்கும் என் தம்பிக்கும் பிரச்சனை வந்துருமா? எனக்கும் என் தம்பியை நம்பிதான் மேடம் நான் முழு பிசினஸையும் கொடுத்துருக்கேன். என் தம்பி மொத்தமா என்னை ஏமாத்திடுவாரா, என்னை விட்டு போயிடுவாரா, இல்ல தொழில நஷ்டத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாரா, இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாரா, இப்படி நிறைய பேர் கேட்குறாங்க. இது வந்து உண்மைதானா அப்படின்னா, ஒரு விதத்துல வந்து பாருங்க, 3ஆம் பாவத்துல அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ராகு இருக்காரு அப்படின்னா, நம்மளோட தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். பொதுவா ராகு மாதிரி கிரகங்கள் அந்த இடத்துல, பாபர்கள் அந்த இடத்துல உட்கார்றது நல்லது. இந்த முறை அப்படி நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. காரணம் என்னன்னா, குரு பயிற்சி 1 வருஷம் இருக்காரு பாத்தீங்களா, நெக்ஸ்ட் குரு பயிற்சி வரைக்குமே குருனோட நேரடி பார்வை ராகு மேல இருக்கு. இத குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ராகுனால வரக்கூடிய நல்லது மட்டும் வரும். தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் மட்டும் இருக்குமே தவிர, தம்பினால வரக்கூடிய நல்லது வரும், தம்பினால வரக்கூடிய கெட்டது கொஞ்சம் கூட வராது. பெருசா கவலைப்பட வேண்டாம். 100% வரணும்னா 10% தான் வரும். ஸோ இதை பெருசா கவலைப்பட வேண்டாம். எந்த குடும்பத்துல பிரச்சனை இல்லாம இருக்கு? அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை இல்லாம இல்ல இல்லையா? அப்பப்ப பிரச்சனை வருது, காணாம போயிடுது இல்லையா? அந்த மாதிரி தான் வரும். பெரிய லெவல்ல கவலைப்படாதீங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு பிளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். 4ஆம் பாவம் இது வந்து பாருங்க, உங்களுக்கு சனி அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. அர்த்தாஷ்டம சனியா இருக்கவரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தலை மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாண்டு, அந்த பாண்டுல ஏறக்கூடிய ஒரு 50 செங்கலை தூக்கி நடந்திருந்தீங்க. மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப அந்த மொத்தத்தையும் கீழே இறக்கி வச்சுட்டு இருக்கீங்க. அப்ப எந்த அளவுக்கு ரிலீஃப் இருக்கும், அந்த அளவுக்கு ரிலீஃப் அப்படின்றது இருக்கும். இது வந்து பாருங்க, நவம்பர் 27 வரைக்கும் ரிலீஃப். நவம்பர் 27க்கு அப்புறம் திருப்பி நீங்க அந்த பாண்டை தூக்கி தலையில வச்சுக்கணும். புரியுதுங்களா? சனி பகவான் திருப்பி இந்த கேம் ஸ்டார்ட்ஸ் அகெயின் அப்படின்னு ஆரம்பிப்பார். அப்ப நம்ம கவனமா இருக்க வேண்டியது எதுல கவனமா இருக்கணும்? ரொம்ப சிம்பிள்ங்க. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். 2வது, குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னா சின்ன அப்பப்போ வரும், அதுவா காணாம போயிடும். பெருசா என் குடும்பத்துல இருக்க பிரச்சனை முடிஞ்சிச்சுனாதான் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். 3வது, தொழில் செய்யற இடத்துல அப்பப்ப அந்த மழைக்கு முளைக்கிற காளான் மாதிரி அப்பப்ப ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வரும். கண்டுக்காம கம்முன்னு விடுங்க, அதுவா தானா போயிடும். 4வது, ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்னு. அடுத்து வந்து பாருங்க, கையிருப்பு, கையில காசு ஏதாவது கொஞ்சம் அசர்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, கேஷ் இன் ஹேண்ட், அசர்ட்னு சொல்ல முடியாது, அசர்ட் நம்ம யாரும் டக்குன்னு எழுதி கொடுத்துட மாட்டோம். கேஷ் இன் ஹேண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது நம்ம கையை விட்டு போறதுக்கான பிராப்தம் உண்டு, வாய்ப்பு உண்டு. பெருசா யாருக்கும் கொடுக்காதீங்க. ரொம்ப அந்யோன்யமானவங்க, மனசுக்கு பிரியமானவங்க கடன்னு கேட்பாங்க, கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டாங்க. திரும்பி வரலன்னா பரவாயில்லன்னா கொடுங்க. புரியுதுங்களா? அதுக்கடுத்து நம்ம ஃபேமிலி இருக்கோம்னா, நம்ம வீட்டை சுத்தி இருக்கவங்களால நம்மளுக்கு சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பெருசா அவங்களெல்லாம் நம்ம என்ன லைஃப் லாங் நம்ம கூட டிராவல் பண்ண போறாங்க, கண்டுக்காதீங்க, பிரச்சனையும் பண்ணிக்காதீங்க, பழகவும் வேண்டாம். இந்த 5 விஷயத்துல கவனம் அப்படின்றது நவம்பர் 27க்கு அப்புறம் இந்த 5 விஷயத்துல கவனம் அப்படின்றது இருக்கணும். இப்ப சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது செப்டம்பர் மாதம் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 7ஆம் பாவத்துல குரு பகவான், குரு கலஸ்திர குருவா இருக்கார். பொதுவா தனுசு ராசி அன்பர்கள், உங்க ராசியாதிபன் 7ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னும் போது, உங்களுக்கும், நீங்க ஆண்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க மனைவிக்கும், நீங்க பெண்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க கணவருக்கும், நீங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க பார்ட்னர்ஸ்க்கும் ஒரு சுமூகமான உறவு முறையை ஏற்படுத்தி கொடுக்க குரு தயாரா இருக்காரு, ஏற்படுத்தி கொடுப்பாரு. இது எவ்வளவு நாள் ஏற்படுத்தி கொடுக்குறாரு? அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் இவர் வந்து பாருங்க, ஒரு நல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், நார்ம்ஸ், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றத மெயின்டைன் பண்ணுவார். இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 8ல சுக்கிரன், அஷ்டமத்து சுக்கிரன், ஐயோ சுக்கிரன் அஷ்டமத்துக்கு போயிட்டானே, கவலைப்படாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பெருசா வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்யக்கூடிய கிரகம் கிடையாது சுக்கிரன், கெட்டது செய்யக்கூடிய கிரகம் தான். ஏன்னா வந்து
தேவகுருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியாதிபனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் பக கிரகம் தான், அவன் மறைவுக்கு போயிடுறது நல்லதுதான். அப்ப நீங்க அவரை பத்தி பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனா செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து மறைவுக்கு போயிட்டு இருக்காரு, அஷ்டமஸ்தானம் போயிட்டு இருக்காரு, பரவாயில்ல, அதுவும் பிளஸ் தான். செப்டம்பர் 14 அவர் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்துல இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாரு. பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது அவர் உங்க ராசியாதிபனுக்கு பகை கிரகமா இருந்தாலும் எந்த பாவத்துல வந்து உட்கார்றாரு, அதிர்ஷ்டங்களை கொடுக்கணும், குட்லக்க கொடுக்கணும், ஃபார்ச்சுனை கொடுக்கணும் அப்படின்ற பாவத்துல வந்து உட்காரும் போது 100% கொடுக்கணும் அப்படின்னா 95% அவர் கொடுப்பார். ஸோ ஏதோ ஒரு விதத்துல எனக்கு ஒரு லக், ஒரு ஃபார்ச்சூன், ஒரு குட் லக், ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம், நான் பரவாயில்லையப்பா, நான் தொட்டதெல்லாம் தொடங்குது, நான் சொல்றதெல்லாம் நடக்குதேப்பா, நான் செய்யறதெல்லாம் வந்து சக்சஸ் ஆகுதே அப்படின்ற ஒரு மைண்ட் செட், அப்படின்ற ஒரு நிலைமையை சுக்கிர பகவான் கொடுப்பாரு. இதுவும் ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல ஆல்ரெடி வந்து பாருங்க சூரியன், கேது, புதன் பாக்கியஸ்தானத்துல இருக்காங்க. அப்ப வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு தொடர்பு, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு வருமானம், அந்நிய தேச மக்களால் ஒரு ஆதாயம், இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். இதுவும் ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஃபர்ஸ்ட் புதன் வந்து கன்னிக்கு வந்து உட்கார்ந்துடுறாரு. செப்டம்பர் 16 சூரியனும் வந்து புதனோட இணைகிறாரு. புதன் உச்சம் கன்னியில இல்லைங்களா, சூரியன் உச்சமான புதனோட வந்து கன்னியில இணைகிறாரு. இந்த பாவம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானம். அப்ப தொழில் ஸ்தானத்துல வந்து பாருங்க உங்களோட அதீத புத்திசாலித்தனம், உங்களோட முயற்சி, உங்களோட அப்பானோட சப்போர்ட் இல்ல மாமனாரோட சப்போர்ட்னால தொழில்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றத கொண்டு வந்துருங்க. தொழில்ல ஒரு வெற்றி, தொழில் அபிவிருத்தி, தொழில்ல ஒரு முன்னேற்றம், தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு பாசிட்டிவிட்டியை நோக்கி கொண்டு போவீங்க. ஆனா என்ன, இதுல ஒரு சின்ன ஒரு மைனஸ் இருக்கு. என்னன்னா சனியினோட வக்ர பார்வை அப்படின்றது இருக்கு. அதுக்கும் மேல செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் வந்து தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்ப வேலை செய்யற இடத்துல நம்மளுக்கு வந்து பாருங்க நம்ம திடீர்னு கோவப்படுறது, டென்ஷன் ஆகுறது, அதனால சில பல பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க ஒரு ஸ்தாபனம் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்ககிட்ட வேலை செய்யறவர் சரியா வேலை செய்யாம இருந்துக்கலாம். அவங்கள கூப்பிட்டு நம்ம கண்டிக்கிறோம், நம்ம வந்து திட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, திடீர்னு அவன் யூனியன் ஸ்ட்ரைக்குன்னு உட்காரலாம், வாய்ப்பு இருக்கு. 100% இல்லை, 10 to 20%. அப்ப என்ன அர்த்தம், தொழில் செய்யற இடத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் பெருசா ரியாக்ட் பண்ணாதீங்க. இப்போ ஒருத்தன் வந்து இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளே வச்சுக்கலாம். நீங்க ஒரு பெரிய கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க, அவன் வந்து தப்பு செய்யறான், வேலையே செய்ய மாட்டேங்கிறான், அதுக்கும் மேல மற்ற வேலை செய்யறவங்களையும் கெடுக்கிறான், அவனை நீங்க கூப்பிட்டு ஃபயர் பண்ணணும் அப்படின்னா ஃபயர் பண்ணாதீங்க. நல்லபடியே கூப்பிட்டு, அப்பா நீ ரொம்ப புத்திசாலி, உன்னோட ஒரு முயற்சி இல்லாம நான் இந்த அளவுக்கு, அவன் 15 வருஷமா வேலை செய்யறவனா இருப்பான், உன்னோட முயற்சி இல்லாம என்னோட ஸ்தாபனத்தை நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. ஆனா இப்ப காலகட்டத்துல இது வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் கொஞ்சம் நஷ்டமா போகுது, அதனால ஒரு 4 பேரை நிக்கிறேன், அதனால உன்னையும் டெம்பரரியா நிறுத்துறேன், ஒரு கொஞ்சம் வியாபாரம் திருப்பி சூடு பிடிக்கும் போது உன்னை திருப்பி கூப்பிட்டுக்கிறேன்ப்பா அப்படி நல்லபடியா பேசி அவன் கையில எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் கொடுத்து சந்தோஷமா அமுச்சு வைங்க. இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் 13ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் லாபஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு. லாபஸ்தானத்துல செவ்வாய் லாபம், வசதி, வாய்ப்பு எல்லாமே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா மூத்த சகோதரர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சில மனஸ்தாபம், மனசஞ்சலங்கள் வரலாம். ஆனா அது கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா செவ்வாய் கொடுக்கக்கூடிய நல்லது மட்டும் இந்த காலகட்டத்துல நடக்கும், கெட்டது நடக்காது. 100% நடக்காது, ஒரு 10 to 20% நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை லாபஸ்தானத்துல இருக்க செவ்வாய் மேல இருக்கு. இது குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய பிளஸ். ஸோ நிறைய லாபத்தை செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போறான். அதுவும் இந்த பூமி சம்பந்தப்பட்ட தொழில், மருத்துவ ரீதியான தொழில், இந்த புரோக்கர்ஸ், இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில இருக்கவங்க, இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாபம் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே செவ்வாய் லாப செவ்வாயா வந்து உட்கார்றான். ஸோ ஆன் தி ஹோல் இந்த செப்டம்பர் எங்களுக்கு எப்படி இருக்கு தனுசுக்கு அப்படின்னா, நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் மட்டும் காஷியஸா இருக்கீங்க அப்படின்னு ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள்.